வனவாசத்தில் பாண்டவர்கள் நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதிக் கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. விண்ணுலகின் தேவேந்திரனின் அரண்மனையை மிஞ்சும் சௌந்தரியத்துடன் படைப்புக் கடவுளாம் விஸ்வகர்மாவால் வேதநாயகன் விஷ்ணுவின் முழுமையான அவதாரமான வாசுதேவ கிருஷ்ணருக்காக பாரதத்தில் மேற்கு கடற்கரையோரம் மண்ணுலகில் மற்றொரு அதிசயமாக நிர்மாணிக்கப்பட்ட துவாரகாபுரியில் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரின் பாசத்துக்குரிய தங்கையும் பார்த்தனினும் அர்ஜுனனின் காதல் மனைவியும் காலம் இருக்கும் வரை பார்ப்புகளும் நிகரற்ற மாவீரன் சந்திர பகவானின் மகனின் அவதாரமுமான அபிமன்யுவை மகனாகப் பெற்ற அன்னையுமான சுபத்ரா தனது அண்ணன் ஸ்ரீகிருஷ்ணரிடம், அன்பிற்குரிய அண்ணா, எனது கணவரும் அவரது பாண்டவ சகோதரர்களும் தேவி திரௌபதி அக்காவும் வனவாசம் சென்று நாட்கள் பல கடந்துவிட்டன. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே தெரியவில்லை. நீங்கள் ஒருமுறை அவர்களை நேரில் சென்று பார்த்து வரக்கூடாதா என்று வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டாள். அருகில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணனின் அன்பு மனைவியும் பூமாதேவியின் அவதாரமுமான சத்யபாமா, ஐயா, பாண்டவ சகோதரர்களையும் பாஞ்சாலி அன்னையும் பார்க்க நானும் உங்களுடன் வருகிறேன் என்று பரந்தாமன் கண்ணனுடன் கிளம்பினாள். தேர்கள் கிளம்பின. பாண்டவர்கள் இருந்த வனம் நோக்கி விரைந்தன. அவர்கள் இருந்த குடிலை ஸ்ரீகிருஷ்ணர் சென்ற தேர் நெருங்கியது. பாமா பாண்டவர்களை நோக்கினாள். வடக்கில் உள்ள இப்போதைய ஆப்கானிஸ்தான் எனப்படும் அன்றைய காந்தார நாட்டை வடக்கு எல்லையாகவும், ராவணனின் தம்பி விபீஷணன் ஆட்சி செய்து கொண்டிருந்த இலங்கையை தெற்கு எல்லையாகவும், 2 பெரிய கடல்களை கிழக்கு மேற்கு எல்லைகளாகவும் கொண்ட மாபெரும் பாரத தேசத்தை ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் தேர்ந்தெடுத்த நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கதிரவனின் கதிர்களோடு போட்டியிட்டு ஒளி வீசும் பொன்னால் செய்யப்பட்ட சிம்மாசனங்களில் அமர்ந்து தர்மபுத்திரர் தலைமையில் தர்ம பரிபாலனம் செய்து கொண்டிருந்த பாண்டவர்கள் இப்பொழுது மரங்களால் செய்த குடிலின் முள் கல்லால் செய்யப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை பாமா பார்த்தாள். பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் அவதாரமான பாமாவுக்கே வெளியோரங்களில் நீர் சுரந்து விழத் தயாராக இருந்தது. இந்திரபிரஸ்த அரண்மனையில் இருந்தபோதும் வனத்தில் இருக்கும் இந்த நிலையிலும் பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலியின் முகங்கள் ஒரே மாதிரி சந்தோஷமாகவே இருந்தன. வனபர்வம் அத்தியாயம் 231 232. பாண்டவர்களும் திரௌபதியும் மகிழ்ச்சியுடன் பரந்தாமனையும் சத்யபாமாவையும் வரவேற்றனர். நடந்த நிகழ்வுகளை பற்றி அளவளாவினர். பாஞ்சாலியும் பாமாவும் தனியாக அமர்ந்து பேசத் துவங்கினர். அன்புள்ள அண்ணி, மிகுந்த பலசாலிகளாகவும் நிகரற்ற பேரழகளாகவும் இருக்கும் பாண்டவ சகோதரர்களை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள்? உங்களிடம் எப்போதும் கோபமில்லாமல் பணிவுடன் இருக்கிறார்களே, அது எப்படி? கணவர் சந்தோஷமாக இருக்கும்போது சத்தியவாக்கு பெற்றுக்கொண்டு தகுந்த சமயத்தில் அதனை பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? ஏதாவது மாய மந்திரங்களை பயன்படுத்துகிறீர்களா? அல்லது ஏதாவது வசிய மருந்து உபயோகிக்கிறீர்களா? அல்லது உங்கள் இளமை அழகின் கவர்ச்சியை பயன்படுத்துகிறீர்களா? பாண்டவர்களை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் என்று வினயமாக கேட்டாள். அதைக் கேட்ட பாண்டவர்களின் தேவி திரௌபதி புன்னகையுடன், அன்பிற்குரிய அண்ணி, நீங்கள் கேட்ட எந்த முறையையும் நான் பயன்படுத்துவதில்லை. வசிய மருந்து பயன்படுத்தும் பெண்களை எதிரிகள் பயன்படுத்தி கணவர் உயிருக்கே ஆபத்தை விளைவிப்பார்கள். நீங்கள் சொன்ன முறைகளை பயன்படுத்தும் மனைவியைக் கண்டால் நாளடைவில் கணவருக்கு படுக்கையில் இருக்கும் பாம்பை பார்ப்பது போல் வெறுப்புத்தான் தோன்றும். நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். இதுவரையும் தினமும் காலையில் பாண்டவர்கள், அவர்களின் மற்ற மனைவிகள் மற்றும் உதவியாளர்கள் அனைவரும் எழுவதற்கு முன்பே நான் எழுந்து என் கடமைகளை செய்கிறேன். அவர்கள் அனைவரும் குளித்து முடித்த பின்னரே நான் குளிக்கச் செல்கிறேன். அவர்கள் அனைவரும் உணவு உண்டு முடித்த பின்னரே நான் உணவு உண்கிறேன். எவ்வளவு பணியாட்கள் இருந்தபோதும் பாண்டவர்களுக்கு நானே உணவை சமைத்து பரிமாறுவது வழக்கம். அவர்களின் அனைத்து தேவைகளையும் நானே நேரில் கவனித்துக் கொள்கிறேன்.
ஆடம்பரம், ஆசை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை அகற்றி எப்போதும் எளிமையுடனும் அவர்களிடம் மிகுந்த பணிவுடனும் நடந்து கொள்கிறேன். பாண்டவரின் அன்னை குந்தி தேவி அவர்கள் சொல்படி அவருக்கு அனைத்து பணிவிடைகளையும் நானே செய்து அவரை என் சொந்த அன்னையாக நினைத்து அவரது மனம் கோணாமல் நடந்து கொள்கிறேன். நான் இயற்கை அழைப்புகளுக்கு செல்லும் போதும் இன்பமாக பூங்காவில் இருக்கும்போதும் ஒருபோதும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வதோ தேவையற்ற வீண் பேச்சு பேசுவதோ உறக்கச் சிரிப்பதோ இல்லை. சூரியனைப் போன்ற பிரகாசமும் சந்திரை போன்ற அழகும் மிகுந்த வலிமையும் பராக்கிரமும் விழிப்பார்வையாலேயே விரோதிகளை வீழ்த்திவிடும் வல்லமையும் கொண்ட பாண்டவர்களிடம் நான் ஒழுங்கற்ற வகையில் பேசுவதோ அமர்வதோ நடந்து கொள்வதோ எப்போதும் இல்லை. தேவர்கள், மனிதர்கள், கந்தர்வர்கள், இளமையானவர்கள், நகையணிந்தவர்கள், செல்வந்தர்கள் எவராக இருப்பினும் பாண்டவர்களைத் தவிர வேறு எவரையும் என் இதயம் விரும்பாது. களத்தில் இருந்தோ வனத்தில் இருந்தோ வேறு நகரத்தில் இருந்தோ என் கணவர் திரும்பி வரும்போது கண நேரத்தில் எழுந்து அவருக்கு வணக்கம் கூறி வரவேற்று ஆசனமளித்து அமரச் செய்து குடிப்பதற்கு நீரும் தருவேன். இல்லத்தில் பொருட்களையும் உணவையும் தூய்மையாக வைத்திருந்து தக்க சமயத்தில் பரிமாறுவேன். அவசியம் இல்லாமல் சிரிப்பதோ வாசலில் நீண்ட நேரம் நிற்பதோ ஒருபோதும் இல்லை. என் கணவர் வெளியே உறவினர் வீட்டுக்குச் சென்றிருக்கும்போது நான் மலர்களை சூடிக்கொள்ளாமலும் மணப்பொருள்களை பூசிக்கொள்ளாமலும் விரதம் இருப்பது வழக்கம். என் கணவருக்கு பிடிக்காத உணவையோ பானத்தையோ நானும் தவிர்த்து விடுவேன். கணவர்தான் தெய்வம். அவர்தான் மனைவிக்கு எல்லாமே. கணவரையன்றி மனைவிக்கு வேறு புகலிடம் ஏதும் இல்லை. நான் அவர்களை நேசிப்பது போலவே அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். இரவும் பகலும் சிறிதும் சோம்பலின்றி உறவினர்களை உபசரிப்பதும் விருந்தினர்களை இறைவனுக்குச் சமமாக கருதி பேணுவதும் தானம் வழங்குவதும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதும் விசேஷ நாட்களில் பிதுர்களுக்கு படைக்க பானைகளில் சமைப்பதும் எனது வழக்கம். அரண்மனையின் சத்திரத்தில் அனுதினமும் 8000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாஸ்திர நெறிகளை முறையாக கடைபிடிக்கும் 85,000 ஸ்நாதக பிராமணர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 30 பெண் பணியாளர்கள் மூலம் உபசரணை செய்யப்பட்டது. 10,000 எதிகளுக்கு தங்க தட்டுகளில் தூய்மையான உணவு வழங்கப்பட்டது. மேற்கண்ட வேத விற்பனர்களான பிராமணர்களுக்கு விஸ்வதேவனுக்கு படைத்துவிட்டு உணவு பானங்கள் வழங்குவது எனது கடமையாகும். ஆடல் பாடலில் வல்லவர்களும் ஆடை ஆபரணங்கள் நல்ல முறையில் அணிந்தவர்களுமான பெண் பணியாளர்கள் 1,00,000 பேர் தர்மபுத்திரனின் அரண்மனையில் பணிபுரிந்தார்கள். அவர்களையும் அவர்களின் பணியையும் மேற்பார்வை பார்ப்பதும் அவர்களின் ஒவ்வொருவரின் நலனையும் அவர்களின் குடும்பத்தினர் நலனையும் கவனித்துக் கொள்வது எனது பணியாக இருந்தது. 1,00,000 பணியாளர்கள் விருந்தினர்களுக்கு தங்க தட்டுகளில் உணவு பரிமாறினர். 1,00,000 குதிரைகளும் யானைகளும் பின்தொடர தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் இந்திரபிரஸ்தத்தை ஆட்சி செய்தபோது இந்த நிகழ்வுகள் நடந்தன. இந்த பணியாளர்கள் அல்லாமல் ஆவினங்கள், ஆடுகள் ஆகியவற்றை மேய்ப்பவர்கள் ஆகியோர் பற்றிய வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் என் பொறுப்பில் இருந்ததால் பாண்டவர் ஐவரும் மற்ற அரசாங்க கடமைகளில் கவனமாக இருந்தனர். ஒவ்வொரு நாளும் காலையில் முதலில் எழுந்து இரவில் அனைவருக்கும் கடைசியில் உறங்கச் செல்வது என் வழக்கம். தீய குணமுள்ள பெண்கள் செய்யும் கணவனை மயக்கும் எந்த செயலையும் நான் இதுவரை செய்ததும் இல்லை, இனிமேலும் செய்யப்போவதும் இல்லை என்று நீண்ட மறுமொழி கூறினாள். அதனை கேட்ட சத்யபாமா, அண்ணி, தெரியாமல் கேட்டுவிட்டேன். நான் உங்களிடம் கேட்டு கேள்விகளுக்கெல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்ன மறுமொழி கேட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். துவாரகாபுரியில் எங்கள் கவனிப்பில் இருக்கும் உங்கள் மகன்கள் ஐவரும் அபிமன்யுவும் போர் பயிற்சி பெற்று நலமாகவே இருக்கிறார்கள் என்றாள். சத்யபாமாவின் வார்த்தைகளை கேட்ட தேவி திரௌபதி பல அறிவுரைகளை கூறினாள். அதர்மிகள் அழிந்து தர்மமே மீண்டும் வெல்லும் என்று ஆறுதல் கூறி பரந்தாமனும் பாமாவும் பாண்டவர்களிடம் இருந்து விடை பெற்றனர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. வணக்கம்.